நைட்டு 7:30 மணி ஆயாச்சு. சரி டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே சப்பாத்தி மாவு பெசஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வெளியே வச்சு சைடுக்கு முட்டை கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முட்டையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இல்லை நம்ம இன்றைக்கி வெளியே வாங்கலாம், நைட்டு நீ வீட்டில் எதுவும் செய்யணா அப்படின்னு சொன்னதுனால நான் மாவை எடுத்து உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜையும் அடைச்சிட்டேன். என்ன வாங்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேருமா பைக்கில் நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தோம் என்ன வாங்கலாம் அப்படின்னு. கடைசியில் நாங்கள் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் வாங்குகிற அந்த கடைக்கு முன்னாடி போய் ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்குவேன். எனக்கு இங்கேருந்து வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹோம்லி டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து ஒரு சிக்கன் ரைஸும் வாங்கிட்டு அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் புரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். அங்கே போன இடத்துல என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் ஃப்ரீசரில் நிறைய ஐஸ்கிரீம் வச்சுருந்து இதை பார்த்தாதே நம்ம பிள்ளை கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைவர்ட் பண்ணி வீடியோ எடுத்ததில் ஃபுல்லாக தர தான் வீடியோவில் கிடச்சி. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கூலிங் இல்லாத ஒரு சின்ன 10 ரூபா ஜூஸ் மாதிரி ஒன்றை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. அங்கேருந்து புரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கிட்டு வெளியே வரும்போது வெளியே சூடாக புரோட்டா எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இனி இந்த வாரத்துக்கு நீ கடையில் வாங்கி தர கேட்கக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், நான் இன்றைக்கி கேட்கவே இல்லையே, நீங்கள் தானே வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிரிச்சுட்டே அப்படி எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடித்தோம். நீங்களும் வெளியிலலாம் வாங்கி சாப்பிடுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.